ஹாய் குட்டீஸ்! இன்னைக்கு ஒரு அழகான குட்டி கதைய பார்க்கலாமா? ஒரு காலத்துல பெரிய கடலுக்கு நடுவுல ஒரு அழகான அரண்மனையில குட்டி இளவரசி வாழ்ந்துட்டு வந்தா. அவளுக்கு உலகத்திலேயே ரொம்ப அழகான விலைமதிப்பு மிக்க பட்டு ஆடைகள், பளபளக்கிற ஆபரணங்கள்னு எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் அவ மனசுல எப்பவுமே சந்தோஷம் இருந்ததில்ல. ஏதோ ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த அரண்மனையோட நூலகத்துல ஒரு மந்திர தீவை பத்தி ஒரு புக்கு ஒண்ணு இருந்துச்சு. அந்த தீவோட பேரு தங்க தாமரை தீவு. அங்க ஒரு பொன்னிற தாமரை இருக்கும்னு, அந்த தாமரை பாக்குறவங்களுக்கு ஒரு பெரிய ஆசைய நிறைவேற்றும் அப்படின்னு அந்த புக்ல போட்டிருந்துச்சு. அதனால அந்த குட்டி இளவரசி யோசிச்சா, ஆஹா, என் ஆசை நிறைவேற போகுது அப்படின்னு நினைச்சு உடனே ஒரு கப்பல் எடுத்துக்கிட்டு அந்த தீவை நோக்கி கிளம்புனா. அந்த கப்பல் அலைக்கடலில மிதந்து தங்க தாமரை தீவை நோக்கி போச்சு. இளவரசி ரொம்பவே உற்சாகமாவும் சந்தோஷமாவும் பயணிக்கும் போது ஒரு சின்ன பறவை கப்பலோட பாய்மர கயித்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறத அவ பார்த்தா. ரொம்ப சீக்கிரமா தீவுக்கு போகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. ஆனா கூட அந்த பறவையோட கஷ்டத்தை பார்த்து இளவரசிக்கு மனமிளகிச்சு. ரொம்பவே மெதுவா அந்த பறவைய ஆட்களை அனுப்பி கீழே இறக்கி அந்த பறவைய காப்பாத்தினா. அந்த பறவை வானத்துல சந்தோஷமா பறந்து போச்சு. இளவரசிக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. அவ ஏதோ சந்தோஷமா உணர்ந்தா. இன்னும் கொஞ்ச தூரம் போகவும் ஒரு சின்ன படகுல ஒரு சில மீனவர்கள் அவங்களோட வலை கிழிஞ்சதுனால மீன் பிடிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தான் தாமரை தீவுக்கு தேடி போறோம், இதற்கெல்லாம் நேரம் இல்லையே அப்படின்னு இளவரசி யோசிச்சா. ஆனா கூட அவளோட மனசை மாத்திக்கிட்டு அங்க இருந்து வேலையாட்களை அனுப்பி மீனவர்களோட வலைய சரி செய்ய அவ உதவுனா. மீனவர்கள் இளவரசிக்கு மனசார நன்றி சொல்லிட்டு போனாங்க. ஒரு வழியா அந்த கப்பல் தங்க தாமரை தீவு கிட்ட வந்துருச்சு. இளவரசி படகுல இருந்து இறங்கி ரொம்பவே ஆர்வத்தோட அங்க இருந்த குளத்து பக்கத்துல போய் தேடி பார்த்தா. ஆனா அந்த இடத்துல தாமரை மலர் எதுவுமே இல்ல. இளவரசிக்கு ரொம்பவே மன வருத்தமாயிருச்சு. அந்த இளவரசி மனசுல ஏதோ ஒரு யோசனை வந்துச்சு. நான் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே குளத்துக்கு நடுவுல ஒரு பொன்னிற ஒளி வந்துச்சு. அந்த ஒளி மெதுவா தங்க தாமரையா மலர்ந்து விரிஞ்சது. அந்த தாமரை பிறருக்கு நம்ம உதவி செய்யும் போது மட்டும்தான் மலரும் அப்படின்றத இளவரசி புரிஞ்சுக்கிட்டா. இளவரசி தன்னோட ஆசை நிறைவேறினதை விட மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது கிடைச்ச மகிழ்ச்சியை தான் ரொம்ப பெருசா நினைச்சா. அவ அப்போ உண்மையான சந்தோஷத்தை உணர்ந்தா. பாத்தீங்களா குட்டீஸ், நம்ம எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது அதை விட 100 மடங்கு அதிகமா நம்ம சந்தோஷப்படுவோம். அதுதான் வாழ்க்கையோட உண்மையான அழகான பரிசும் கூட. எப்பவுமே நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். சரியா குட்டீஸ்?